2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைந்தால் 4000 அம்மா மினி கிளினிக்குகள் திறக்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருச்சி மாவட்டத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட மரக்கடை பகுதியில் மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அதிமுக ஆட்சியில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டுவரப்பட்டதாக குறிப்பிட்ட அவர், திமுக ஆட்சியில் ஒரு புதிய மருத்துவக் கல்லூரியாவது தொடங்கப்பட்டதா என்று கேள்வி எழுப்பினார். திமுக ஆட்சியில் மாணவர்கள் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிந்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின் அதிமுக ஆட்சி அமைந்தால் 4000 அம்மா மினி கிளினிக்குகள் திறக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் அடிமையாகிட்டா அவர்கள் மீட்டெடுக்க முடியாது. ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பல முறை சட்டமன்றத்தில் எச்சரித்து விட்டோம். இந்த அரசு அதிலே சரியாக கவனம் செலுத்தாத காரணத்தினால் இன்றைய தினம் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்க முடியும்.